எங்கள் ஊரில் ஐயனாரப்பனுக்கு கல்யாணம். அது பொண்ணு மாப்பிள்ளை வர காட்சி. ஊர் மக்கள் அனைவரும் உட்காந்து கவனித்து பார்க்குறாங்க. மூலதளத்தோடு நடந்தது திருவிழா மாதிரி. காப்பிரைட் காரணமாக வாய்ஸில் கொடுத்துட்டுருக்கேன். இது நைட்டு நடந்ததுனால லைட்டு வெளிச்சத்தோட பயங்கரமாக இருக்குது கோவில். எங்கள் ஊர் பசங்க எல்லாம் சாமியை தோளில் தூக்கி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புக்கு ஒத்துழைச்சாங்க. நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோவில் லைட்டெல்லாம் ஷேடோ அடிக்குது. சாமிக்கு தீவார்த்தனை காட்டுறாங்க. ஆரத்தி நம்மளா பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஆரத்தி எடுப்போம்லாம், அந்த மாதிரி தீவார்த்தனை காட்டுறாங்க. இது மறுநாள் காலையில் கல்யாணம் அன்னைக்கு ஐயனாரப்பன். இது நார்மலாக கோவில் உள்ளே வந்து ஊர் ஜனம் எல்லாம் உட்காந்து சாமி கல்யாணத்தை பார்க்க வந்தாங்க. காப்பு கட்டுறதுக்காக காப்பை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு துணிலாம் மாற்றியாச்சு, கூரை புடவெல்லாம் கொடுத்தாச்சு சாமிக்கு. அழகாக இருக்குது சாமி. சாமிக்கு லெஃப்ட் சைடில் வர்றது புஷ்பகலா, ரைட் சைடில் வர்றது பூரணி அம்மா. இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கோவில் மண்டபம் இது. எங்கள் ஊர் பொம்பளைட்டிங்க. நான் ஃபஸ்ட் டைம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். வெயில் காரணமாக எல்லாம் கீழே உட்காந்துட்டுருக்காங்க நிழல் ஓரமாக. இன்னும் வெளியிலலாம் வெயில், அங்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. நான் இன்னும் பக்கத்தில் போயிட்டு எடுக்கிறேன் இருங்க. இப்போ காப்பு கட்டுறாங்க சாமிக்கு. காப்பு கட்டுறதை வந்து துணி போட்டு மறைச்சி கட்டுறாங்க. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து சாமி பார்க்குறவங்களுக்கு தாலி கட்டுறாங்கன்னு நினச்சிப்பாங்க. அதனால் காப்புனா துணி மறைச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டும் போது எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் கட்டுவாங்க. இப்போ காப்பு இது வந்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இப்போ கட்ட போகிறாங்க. இப்போ நமக்கு தூரத்துலேருந்து இப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி சாமி பார்க்காம போயிடுவாங்க. இப்போ துணி ஏன் மறைச்சிருக்காங்கன்னு யார்கிட்டே கேட்பாங்க. அப்போ காப்பு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். நான் பின்னாடி இருந்தே எடுத்திருந்தேன் கொஞ்ச நேரம், எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்காக. அதனால் ரொம்ப தூரத்துக்கு இங்கேருந்தே தெரிகிற மாதிரி இருக்கும். நான் பக்கத்தில் போய் எடுக்கிறேன் உங்களுக்காக. பக்கத்தில் போயிட்டு சாமி முகம்லாம் தெளிவாக எடுத்து காட்டுறேன். அவ்வளோ லட்சணமாக இருக்கும் முகம். திரை எடுத்தோடனே உங்களுக்கு முகம்லாம் காமிக்கிறேன். இது ஐயனாரப்பனுக்கு காப்பு கட்டுறது காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பூரணி அம்மாவுக்கு கட்டிட்டாங்க. அடுத்தது புஷ்பகலா அம்மாவுக்கு கட்டுவாங்க. கட்டிட்டு அதில் பொட்டு மஞ்சள் வைக்கிறதுக்காக ஆரத்தி எடுக்கிறாங்க. காப்பு கட்டி முடித்தோடனே மேலதாளத்தோடு அழகாக இருந்தது. அடுத்த முறை கல்யாணம் பண்ணும்போது உங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம். இப்போ எல்லோரும் வாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். சாமி தெரியுதா என்னன்னு தெரியல. கிட்ட போய் உட்காந்துருக்கேன். அங்கே இருக்க அந்த தண்ணி, கல்யாணம் தாலி கட்டும் போது பானையில் தண்ணி ஊற்றுவாங்களோ அந்த பானை, அகுல் விளக்கு எரியுது, அக்னி சட்டி, இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை மாத்துற தருணம்.
அது 2 ஐயரும் அந்த மேளதாளத்துக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடி மாலையை மாற்றிப்பாங்க. அது கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும். நிறைய நடந்து அது ஊர் மக்கள்லாம் நல்லா ரசித்தாங்க. வீடியோ முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ போகிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு சரியாக தெரியல. இதுக்கப்புறம் தான் வர வர நான் நல்லா பண்ணுறேன். வெயிலில் எவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்க பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க ஐயர் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுனால மேலெல்லாம் கை கால் பட போகுதுன்னு எழுந்துக்கிறாங்க எல்லோரும். மாலை மாற்றிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் சாமி கையால் வச்சு அவங்க மாலை மாற்றிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் அது. உச்சி வெயில் 12:30 மணி இது. மூணு சாமிக்கும் மாலை இருக்குது, எக்கையும் வளர்த்திருக்காங்க. விளக்கு எக்கையும் வளர்த்ததெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். குத்து விளக்கு காற்று அடிக்கிறதுனால 5 ஏற்ற முடியாதுன்றதுனால 1 மட்டும் ஏற்றிருக்காங்க. இப்போ கன்னியாதானம் பண்ணுறது தருணம். அது கதையாக சொல்லுவாங்க. யார் யாருக்கு இப்போ ஐயனார் அப்போ பிறந்தார், இப்போ யார் யாருக்கு பொன் முடிக்கிறாங்க. அதை பொன் முடிக்கிறாங்கன்னா எந்த பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறாருன்றது. இது மாங்கல்யம். இன்னும் கல்யாணம் அந்த தாலி கட்டுற இந்த தருணம் நெருங்கி வந்துடுச்சு. அதுக்காக அதை ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க எல்லோரும் மக்கள். இது எல்லாருக்கும் முதல்ல ஆண்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு லைனாக இங்கே இருக்க பெண்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுவாங்க. கோவில் உள்ளே இருக்க சாமிக்கு ஒன்று பண்ணுவாங்க, வெளியில் அலங்காரத்தில் வச்சுருக்க சாமிக்கு ஒன்று பண்ணுவாங்க. 2 தாலி இருக்கும். 2 தாலியும் அதில் வச்சு சுற்றி ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. இதில் இன்னொன்று எல்லா பெண்களும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. தொட்டு வணங்கிட்டு இப்போ 2 தாலியுமே ஐயர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள். உள்ளே ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே இருக்க அந்த கருவறையில் இருக்க சாமிக்கு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இந்த சாமிக்கு தாலி கட்டுவாங்க. உள்ளே கல்யாணம் ஆகாத பெண்கள், குழந்த பிறக்காத பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு அதாவது கல்யாணம் ஆகாதவங்க தான் மெயினாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ பூரணி அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலி கட்டுற தருணம் இது. இங்கேயும் பின்னாடி கல்யாணம் ஆகாத பெண்கள் தான் தாலி முடித்து போடுவாங்களே. ஐயர் இங்கேருந்து கொடுத்துருவாரு. கொடுத்தா பின்னாடி அந்த பெண்கள் வாங்கி முடிச்சு போடுவாங்க. 2 சாமிக்கும் பின்னாடி 2 பேர் நிற்பாங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர். 4 பெண்கள் போனாங்க. அங்கே தாலி கட்டும் போது இந்த பானையில் தண்ணி ஊற்றுறாங்க இந்த 2 பேர். அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நேரில் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது பானையில் தண்ணி ஊற்றுறது. அவங்க பொறுமையாக ஊற்ற சொன்னாங்கன்னு பொறுமையாக ஊற்றிட்டுருக்காங்க. ஏன்னா 2 பேருக்கும் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் பானை ரொம்பணும், பொறுமையாக ஊற்றணும். அதனால் பொறுமையாக ஊற்றிட்டுருக்காங்க. எனக்கு எப்படி வாய்ஸில் கொடுக்கணுன்னு தெரியல, அதனால் கொட்டி கொடுத்துட்டுருக்கேன். இது 2வது புஷ்பகலா அம்மாவுக்கு தாலி கட்டுற தருணம் இது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கவங்களுக்கு. ஐயர் பின்னாடி கொடுக்குறாரு. 2 பக்கமும் கொடுத்தோடனே பின்னாடி பெண்கள் அந்த திருமணம் ஆகாத பெண்கள் 3 முடிச்சு போடுவாங்க. நமக்கெல்லாம் எப்படி கல்யாணமோ அந்த மாதிரி தான், இந்து முறைப்படி எப்படி கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். பின்னாடி விளக்கு பிடிச்சிட்டு நிற்பாங்க 2 பெண்கள். அது பெரியவங்க, திருமணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பெற்றவங்க. அவங்க மேலே இப்போ இங்கே சாக்லேட் மாதிரி தூவி போட்டாங்க, தூக்கி போட்டாங்க கையால். அதை தூக்கி போடுறாங்க பாருங்கள்.
அது வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, சாமி வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்கவுங்க ஸ்வீட் கொடுப்போம்ல கல்யாணம் முடிஞ்சோடனே, அந்த மாதிரி சாக்லேட் கையால் எடுத்துகிட்டு வந்து அங்கே இடையே இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் விசிறி அடித்தா அவங்கவுங்க மடியில் கையில் போய் விழும், அதை எடுத்துப்பாங்க. அது மாங்கல்யத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்காக, தெரியுதா என்னன்னு பாருங்கள். பொட்டு தாலி அந்த மாதிரி இதாக ஷேப்பில் இருக்குது, தெரியுதா? தண்ணி ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அதை மூடி வைக்கிறாங்க. தாலி கட்டி முடிச்சாச்சு. அடுத்தது மாலை அங்கே மாற்றிக்கிறதுக்கு எடுத்து வச்சாங்கல்ல, அந்த மாலையை அவங்கவுங்க கையில் கழுத்தில் போட்டு விடுவாங்க சாமி கையால். இது உள்ள கருவறையில் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் மஞ்சள் கயிறு தராங்க. அது எல்லோரும் லைனாக சாமி கும்பிட்டுட்டு கயிறு வாங்கிட்டு போகிறாங்க. கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஐயர் வந்து, சாமியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இது கல்யாண சாப்பாடு.